ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஜம்முஸ் டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம மோர் களி பண்ண போகிறோம். மோரில் வந்து அரிசி மாவு போட்டு களி பண்ண போகிறோம். இப்படி இது வந்து தமிழ்நாடுக்காரங்க எல்லாேருக்கும் தெரியும். இது ஜஸ்ட்டு அதாவது பிகினர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இது பண்ணுறதுக்கு. இது காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு போகலாமே சொல்லிட்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மோர் ஒரு கப், கொஞ்சம் புளிச்ச மோராக இருக்கணும். அரிசி மாவு ஒரு கப், உப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் வேணும் இதுக்கு. இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இதுக்கு. இது நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போது நாம் வந்துட்டு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மோரில் அரிசி மாவு போட்டுக்கணும். உப்பும் அதில் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டணும். கொஞ்சம் தளர இருந்தாலும் பரவாயில்ல. நீ நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா இது பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் போட்டு பண்ணணும். இப்போது எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சப்புறம் கொஞ்சம் எண்ணெய் காயணும். இதுக்கு வந்து இது கொழுக்கட்டை மாவும் இருக்கலாம், அரிசி மாவும் இருக்கலாம், இல்லை இந்த வெறும் அரிசி மாவும் இருக்கலாம். இதுலேயும் பண்ணலாம். அது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் நல்ல ஒரு டைஜஸ்டிங் இதுவும் இருக்கும், பட் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஜீரகம் நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கெலாம் ஜீரகம் தான் மெயினாக இருக்கும். இதில் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு ஒரு தடவை கலக்கி கொடுத்து இப்போது பச்சை மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது நல்லா கொஞ்சம் இந்த பொரிஞ்சு இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கின வாசனை வந்த உடனே இதை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை வதக்க ஆரம்பிக்கணும். நல்லா கெட்டிப்படும். அது வரைக்கும் இது வதக்கிட்டே இருக்கணும். இந்த மோர்க்களி ரெடி ஆகிடுது. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். இது வந்து கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடிப்பிடிச்சா இந்த ரோஸ்ட் மாதிரி ஆகும். அது வேணுங்கிறவங்க வந்துட்டு அதை நல்லா ரோஸ்ட் இது பண்ணி தான் இந்த மாதிரி ஆகிடும். இது நம்ம நல்லா இது பண்ணி எடுத்து அதோட போட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். தொட்டுக்கும் எதுவும் வேண்டாம். இல்லை வேண்டாம் எனக்கு மெத்துன்னு தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி சாப்பிட்லாம். இல்லாட்டா அந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு அதை இதை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுதான் மோர்க்களின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.